கை கை கட்டுங்க லட்சுமி கலாச்சாரம் கைலாயமே கோயிலா பொறுப்புடையமா விட்டுக்கூடிய பரம கடவுள் இருக்கிறார் அல்லவா அண்ணவருக்கு இடது புறமாக இருக்கிறனே யார் தெரியுமா? எங்க அம்மா உமா பரமேஸ்வரி பார்வதி என்று தெரிந்து கொண்டையா? அதாவது கைலமலையா உமா பரமேஸ்வரனுக்கு பாதி ஆகிறவங்களாம் இடது புறமாக இருக்கிறவங்க இடது புறமா இருக்கிறவங்க என்னோட குலதெய்வம் காமாட்சி பார்த்தேன்ல. ஆமா எப்படி இருந்துச்சு? மங்களகரமா தலையில அழகா பொன் கிரீடம், முகம் பச்சை பச்சனை அழகா பொன் மேனி, கையெழுத்து கும்புற மாதிரி இருந்துச்சு. இவன் வந்துக்கிறான் மேல என்னவோ எரியுது, கிட்ட போனா மொப்புனா தடிக்குது. நான் தான் காமாட்சி. அடே முத்து, அடே முத்து, நான் அம்மா பார்வதியாக தான் இருந்தேன். ஆனா ரத்னாகிரி பட்டணத்திலே பாதாபி அனதாபி எங்க மகாராஜா சாகாவரம் வாங்கிவிட முன்னாடி உனக்கு இப்ப அடே முத்து சாகாவரம் வாங்கிவிட தேவர்களை அதன் செய்ய எனக்கு கணவர் கட்டளைக்கு இணங்க எனது அண்ணன் மாலாகி கண்ணன் வார்த்தைக்கு இணங்க ஐயா போல கல்பர பார்வதியாக இருந்த கோபால மாதிரா போனார் விட்டு பொண்ணா வந்திருக்குண்டா. தம்பி ஆடை ஆபரணங்களை அணிந்திருக்கும் தன்மை போல் காலையில அணிந்திருக்கக்கூடிய தண்டையானது அடைச்சுதான் நானே அடைச்சுதான் அதோட மகிமை உங்களுக்கு தெரியாது. வாசனைக்கு என்ன போனார் வீட்டு மட்டும்தான் அது மாதிரி இருக்கு. ஆடோ மாடோ அலையுவாங்க. நீலாம் வந்து அவன் சொல்றான் பாரு, அவன் எங்க ஒன்னா போயிடுவான். என் காலையில் அனுப்பிய தண்டையானது எவ்வாறமா சொல்லிக்கிறது. என் கையில இருக்கக்கூடிய கங்கணங்கள் எப்படி இருக்கிறது, என் மார்பலை அணிந்திருக்கிற பதக்கமானதும் எவ்வாறமா இருக்கு. முத்து அதுவும்
விக்கணும். போக முடியும். சாதாரணமா என்ன நான் ஒண்டியா போனான்னு விட்டு பொண்ணு எங்க அண்ணன் பத்த துணியா வந்தா மட்டும்தான் துணையாக போக முடியும். துணையாக இருந்தா மட்டும்தான் போக முடியும். அதனால எங்க அண்ணனை துணி செய்து பிறகு போகலாம். கூடாரே வெள்ளம் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறிகொண்டு யாவரும் சம்மாரம் நாடு புகையும் பரிசுனால் நன்றாக சூடகமே தோல்வலிய சேவை செய்பூவே பாடகமே எந்தனையோ பல்கலையும் நாம் அடைவோம் ஆடை உடுப்போம் அது மின்னே பால் சோறு மூட நிறந்து முழுங்கி வழிபாட கூடி இருந்து குறியோ என்பாவா கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்தொன்றும் அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்தில் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் முடிவோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோட உறவே நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது அறியாத பிள்ளைகளால் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழுத்தது சீரில் அருளாது இறைவாணி
கோவிந்தா கார்மேக வண்ணா கண்ணா உன்னையே நினைத்து பால் மோர் விற்க போகிறேன். எனக்கு பக்க துணையாக வந்து கட்டி காப்பாற்ற வேண்டும். கோவிந்தா கோவிந்தா. இப்போ ரத்னாகிரி பட்டணம் போய் பால் மோர் விற்க போகிறோம். இப்ப எங்க அண்ணன் பக்க துணையா வந்து விட்டார். போகலாமா? பாலோ என்னடா நானும் ஒரு பொம்பளை தானடா, இவங்க பொம்பளைங்க தான்டா. இந்த தெருவுல போய் வர ஒரு சக்காத்தி கூட வாங்கி குடிக்க மாட்டேங்கிறாங்க. பால் என்ன அடே முத்து, இந்த பாலோட மகிமை சொல்லுவா. இந்த பாலோட மகிமை என்னன்னு தெரியுமா? போனார் வீட்டு பால் என்ன மேல என்ன தெரியுமா? அது கூட அதுதான் மேல உனக்கு கீழே உனக்கு மேலே ஆட்டுது, மேல ஆட்டுது, கீழே மாட்டுது, கீழே மாட்டு. என்னடா இப்ப என்ன கேட்ட நீ என்ன சொல்ற? ரெண்டு ரீத அது என்ன கேட்கறனால ஆட்டுதான் மேல மாட்டுதான். அடே நீ தப்பா நினைச்சீங்கன்னா தப்புடா முத்து. அடே மேலே ஆடுறது ஆட்டுப்பால், கீழே இருக்கிறது ஆட்டுப்பாலுடா முத்து. அடே இந்த பாலோட மகிமை யாருக்கு தெரியல. இந்த தெருவுல போனா ஒரு சக்காத்தி கூட கேட்க மாட்டேங்குது. இந்த பாலை வாங்கி நன்றாக அறிந்தினா திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கி இல்லாகிறாங்க. அவங்க வாங்கி அறிந்துனாங்கன்னா இல்ல பாக்கியம் இந்த காமாட்சி அம்மனோட அருளியம் இந்த எங்க அண்ணன் கண்ணனோட திருவிழியம் நிச்சயமாக குழந்தை பாக்கியம். அம்மா சொல்றது நல்லா கேளுங்க. கல்யாணம் பண்ணி குழந்தை பாலை வாங்கி குடிச்சா குழந்தை பொம்புறோம். ஆம்படியா வந்து இது பண்ண இருக்கிறாரு. இந்த பாலோட மகிமை யாருக்கு தெரியல. இந்த பாலை வச்சுக்கணும்னா நான் வரும் தெரியுமா? தயிரோ தயிர் கீதமா வீட்டுல கவுந்து பாத்துக்காங்க பத்தியா பாயா படம் முத்து. இந்த தெருவு போன வருஷம் கூட பாக்குறேன், எட்டி பாக்குறேன். இந்த தெருவு போனா எல்லாம் நாடகம் பார்த்து தூங்குவாங்க. நம்ம அது தெருவு போனோம். இந்த தயிரோட மகிமை என்ன தெரியுமா? இந்த தயிரை முத்து அப்படி இல்ல. இந்த தயிரோட மகிமை என்ன? வெகு நாளா உடம்பு குணமடையாத இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த தயிரை வாங்கி அருந்தினா
உடனடியாக குணமடைஞ்சிடும். ஏய், விக்கி, பாலை வாங்கி அது கெட்டு போச்சுன்னா கட்டி முட்டியமாயிடும். அது இவ தயிருன்றாடா. அடே ஓ, அது வந்து உங்க ஜாதிக்கடா. ஏன்னா கட்டப்பால் விற்கணும் அவன் இதுவே இல்லடா. ஓ, இந்த தயிரும் வாங்கல இந்த தெருவுல. சரி, இந்த தயிர்ல இருந்து என்ன வருதுமா? இந்த தயிரை நன்றாக கரைச்சா என்ன வரும் தெரியுமா? என்னையோ வெண்ணை கீதம்மா, ஆமா, நவமணிக்கு தான் என்னோட வெண்ணெய் கிடைக்கும். ஏய், அடே என்னடா ஏண்டா முத்து கையில? ஏமா இந்தாம்மா 500 ரூபாய் கொடு. என்ன அந்த வெண்ணெய் கொடுமா வெண்ணெய். அடே முத்து, காசுக்கோ பணத்துக்கோ தருவதில்லை. தங்கம், வைடூரியம், பவளம் அதுக்குதான் தர முடியும். இந்த இது காசுக்கு கொடுக்கறது இல்ல. அடே முத்து, ஒரு எடை ஒரு எடை தான். ஓஹோ, 1 கிலோ தங்கம் கொடுத்தா நீ 1 கிலோ கொடுப்ப. ஆமா, 100 கிராம் கொடுத்தா 100 கிராம். ஆமா. ஏமா எங்களால வாங்க முடியாது. இந்த மாதிரி எங்களால வாங்க முடியாது. வாங்க முடியலையா? அந்த வையா போடா. சரி, இங்க யாரும் இந்த தெருவுல வாங்க மாட்டாங்க. வாங்கலாம். இது பூரா அந்த காவடி. நான் அந்த தெருவுக்கு போலாம் வா. உனக்கு விருப்பம் தான் வாங்க. போ, எங்க தெருவுல இல்ல போ. அடே முத்து, இந்த தெருவுலயா ஒரு சக்காலத்து கூட வரலாம் என்ன வாங்குறதுக்கா? பாலில் என்ன மகிமனத்தை கண்டுபிடிச்ச மாட்டியா? இப்போ அந்த எண்ணெய் எடுத்துட்டுல அதுக்கு பிறகு என்ன தெரியுமா? ஒரு மோரு கீதம்மா, மோரு கீதம்மா, ஒரு நவமணிக்கு ஒன்று போரு கீதம். ஏ முத்து, மோரு மோரு ஏய் கண்ணாடா என்னடா இது? இந்த தெருவுல கூட ஒருத்தரோட காரணம். ஒரு டம்பா கொடுத்தா எவ்வளவு காசு? அடே முத்து, இது மோர் வந்து இது என்னன்னு உனக்கு தெரியாது. என்ன மோர் என்ன? இது வந்து காசுக்கோ பணத்துக்கோ தருவதில்லை. அடே முத்து, இந்த மோர் வந்து காசு பணத்துக்குலாம் தரதில்லை. ஐயப்பா, சரியா? இரு. பாலை அதாதுக்கு ரைட்டு. இந்த மோர் குடிச்சா என்னென்ன அதெல்லாம் நன்மை அதை சொல்லுப்பா. அதான் அதுக்குதான் சொல்றேன். இந்த மோரை வாங்கி எவ்வளவு வெயில் சூடாக இருந்தாலும் உடம்பு உச்சமா இருந்தாலும் இந்த மோரை வாங்கி அருந்தினா எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் இருக்கு மோரு. இல்ல மோர் அடே பால் சொன்ன, தயிர் சொன்ன, வெண்ணெய் சொன்ன, ரைட்டு. இதெல்லாம் எடுத்துட்ட பிறகு வெறும் பச்சை தண்ணியா இருக்கும். அந்த மோரு அதே நம்ம வா. நான் என்னன்றேன், அந்த மோர் மயிரா போச்சு கூடு. ஏமா இந்த தெருவுல வாங்க மாட்டாங்க. நீ அந்த தெருவுல இல்ல அத ஒருத்த யாரும் எட்டி பாக்குறா, அவதான் வாங்கலான்னு பாக்கும்போது அந்த கொஞ்ச காசு தான் போலாம். அந்த தெருவுக்கு போய் வரான் பாருன்னா ஒருத்தர் எட்டி பாக்குறான்.
ஏண்டியா ஏண்டாவா என்ன பார்த்தா எப்படி 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 எங்கிட்ட வந்து எக்கச்சக்கமா கிட்ட வந்தீங்கன்னா அடியில இருந்து கோயில் எங்கிட்ட கிட்ட வந்தா இன்றைய தினத்திலே நம்முடைய ரத்னாபுரி மண்டலத்திலே யாரோ ஒரு இலட்சியான அந்த ரத்தினத்திற்கு பால் போர்த்தவர்களை விற்கின்றாரா சீக்கிரமாக சென்று அந்த தெருதாயமா போனா எந்த தெருவிழா ஓடி வாங்காடி நம்ம தெருவுல வந்து யாரோ ஒருத்தி பால்மோர் தயிர் எல்லாம் விக்கிறாளாம். அது என்ன பணத்துக்கு கேட்டா இல்லன்றாளாம். ஏன்னா ரத்தினத்துக்கு தான் கொடுப்பாளாம். நான் அந்த தெருவுலயே வரேன், நீ இந்த தெருவுல வா. தம்பி தெரியுமா, நீ இந்த தெருவுல வா. எங்கன்னு பார்த்தா என்ன உடனே மான்னு கூப்பிடு. மேல நிக்கிறவங்க எங்க ஊர்ல வந்து எங்களுக்கு மேல ஏறி பாடி அதாவது மோர் பால் விற்கிறதுக்கு ஊர் ஊரா வர நீங்களே சொல்லுங்கம்மா. மோர் பால் விற்க வந்தா பணமோ இல்லை எதனா பொருள் கொடுத்தா குடுக்கணுமா கொடுக்க தெரியும் கொடுக்கணும். ஆனா பணத்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். நீங்க 1.25 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் விற்கிது ஒரு பவுன் நகை. இவன் பவுனுக்கு தான் மோர் பால் கொடுப்பாராம். பாலி நான் பேர் முச்சியான பாலம் அடி மாறாடி என்று சொன்ன மானங்கட்டவரே, அடி மாறாடி என்று ஏண்டி நான் உன்னை எந்த தப்பும் சொல்லல. அடே இங்க உட்காந்து நியாயத்தை சொல்றேன். மோரிக்க வந்த நான் பணம் கொடுக்கறேன், மோர் கொடு. இல்ல கொஞ்சம் நீ விலை அதிகமா சொல்றியா, இந்த டம்ளர்ல ஊத்து கொஞ்சோண்டு. பெண்களே, இந்த மோர் பால் தயிர் காசுக்கோ பணத்துக்கோ கொடுப்பதில்லை. தங்கம், கோமேதரம், வைரம், வடூரியம் அதுக்குதான் தரும். அதை தாண்டி நானும் கேட்கிறேன். இந்த மோர் பால் அந்த மவுசடி வாங்க முடிஞ்சா வாங்கிட்டு தடிச்சு எல்லாம் போடி. மோர் விற்கிறேன்,
பணத்துக்கு குடினா பணத்துக்கு கொடுக்க மாட்டேன், நான் நவரத்தினத்துக்கு தான் கொடுப்பேன். என்னடி அப்படியே ஆமாண்டி அப்படியே விட போறேன். அடே அடே அடி செட்டுக்காரி என்று சொன்ன அடியே கடிச்சு இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் சொல்லட்டும் யாரு அழகா நீ பாரு என் புள்ள சொன்னது, நீ 10 நாளைக்கு குளிக்கலையா? ஆனா நாங்க எப்படி தெரியுமா, தீபாவளிக்கு தீபாவளி தீபாவளிக்கு தீபாவளி பேச வேண்டாம். அடே அடி இருப்பேன் என்று எண்ணத்தில் என்னை இருப்பேன் வந்தீனா கைத்த புடிச்சு ஒட்டடி போடுங்க பார்த்தா அந்த ஒட்ட மனசு கொண்டு ஒட்ட அறுத்துருவா. அங்க முடிவு பாரு போனாலும் எப்படி தெரியுமா எங்க ஊர்ல வந்து பெரியவங்க நம்ம ஊர்லயே வந்து கொண்டியா இருக்குன்றால இவனை என்ன பண்ணுவாங்க? அடி வித்து பத்தி யார வந்தா அதிகமான வார்த்தை பேச வேணாம். நான் ஏதோ வயிற்று போய்க்கு வித்து பழுக்க வந்திருக்கிறான். கேளுங்க, வயிற்று பழுப்புக்கு ஊரா விக்கிற நாய். ஆமாண்டி, நீ வந்து அடி மீறி விலை கூட வந்த கேட்டா என்னவோ வல்லூரி சமாச்சாரம் என்ன ஏண்டி நீங்க வாதாடி சொன்ன விட ஏண்டி
எப்படிங்கிற தூரம் முன்ன இழுத்து பாருடா. கடைசி அவன் வந்து இன்னாடி போயிடுவான். வாழி உன்னை இப்போ மடி பிடித்து வாழி வாழாவிட்டால் வாழாவிட்டால் உன்னை நல்ல மாதிரியா சொல்றேன். உன் மேல நான் கையை வைக்காத இருக்கணும். மரியாதையா என் பின்னாடியே வந்துடு. இல்லன்னா உன்னை புடிச்சு தர வீட்டுக்குனே போயிடுவோம். உன்னை ஏண்டி பார்க்க சொன்ன உன்னை ஏண்டி பார்க்க சொல்ற? உங்க மனத்தெல்லாம் அடக்கா மொத்தம் வரண்டி வாடி. ஏண்டி எங்க ஊர்ல வந்து நீ விக்கிறத இல்ல. ஆமாண்டி வாடி. எங்க ஆளையா அவன் பாரு பேர் பட்டவனா இருக்கு. எங்க அரசன் மாதாவி உன்னை எவன் ஜம்பமா ஒண்ணு செல்லாதுன்னு பாப்பா. வாடி வரண்டி மொத்தம் வந்துக்கிறாண்டி வாடி. அடி வந்தாய் அடி மோர்பால் வாங்க வந்தா மானம் கட்டவனே அடி மானம் கட்டவனே அந்த மோர்பால் முன்ன பின்ன குடிச்சிட்டு அது வாசனை தெரியுமாடி? ஏண்டி முன்னாடி தெரியாது. நீ என்ன ஜாதி சொன்ன? எட ஜாதி. எட ஜாதியா? உங்க ஜாதி எப்பேற்பட்ட ஜாதி தெரியுமா? அடி நின்று உறங்கும் ஜாதியால என்னடி சொன்ன? அடி என்னடி சொன்ன? ஐயப்பா சொன்னாரு எட ஜாதின்னு கோணார் ஜாதின்னு. இவங்க எல்லாம் கோணார் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆடு மாடு ஓட்டின்னு போவாங்க. நீட்டா கோல் வச்சிருப்பாங்க. ஆடு மாடு மேய்க்கும் போது இப்படி கோலை வச்சுன்னு இப்படியே தூக்கி விடுவாங்க. அது போல இன்னைக்குனே தூங்குற ஜாதி. இவ என்னடா வந்துங்க வரும் பின்னாடி ஜாதி. இவ என்னடா எங்கிட்ட வந்து என்ன ஏமா என்னப்பா அடி தயிர் ருசியா நீ அறிவா கெட்ட ஜாதியே அந்த தயிரோட பால்மோரோட தயிர் பார்த்துன்னா முன்ன பின்ன பார்த்துன்னா தெரிஞ்சு நீ தடுத்தீங்களா? இத்தனை பேர் வந்து அது ஒரு மவுத்து தெரியுமா? அடே அடே எழுச்சி அடி மட்டி இட ஜாதியார அகிலம் அடி அகிலம் அடி மட்டி இட ஜாதியார அகிலம் அடி அகிலம் பால் மோர் தயிர்னு சொல்ற பாரு. பால் மோர் தயிர்னு சொல்ற பாரு. அதெல்லாம் என்னன்னா இந்த கெட்டு போன பால் தெரியா தர தரியா இருக்கு. அத போடா
அந்த அத படிக்கச்சுட்டா திரியாக இருந்த குழந்தைங்க கைஞ்சா எப்படி இருக்கும்? அது போல இது பால், இது மோர், இது தயிர், தனித்தனியா விற்கிற ஜாதி ஜாதி. அடே சக்தி, அடி பாலேரி என்று சொன்ன பத்து கண்டவனே, உங்களுக்கு அந்த ருசி என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு அச்சமான எல்லாம் வாங்க முடிஞ்சா வாங்க, இல்ல வந்த ஐயா போங்க. எனக்கு அடி கெட்டு போன ஜாதியாலே துஷ்டகிடச்சு, அடி துஷ்டகிடச்சு, அடி கெட்டு போன ஜாதியாலே துஷ்டகிடச்சு, அடி துஷ்டகிடச்சு. ஜாதி இப்பயும் சொல்ற மரியாதையா என் அரசனா கூப்பிடா வந்துரு, இல்லன்னா உன்னை இந்த வச்சுக்கிறமா சொம்பு, இந்த சொம்புலயே இடிச்சு விடுவேன். ஒரு ஊருக்கு போறோம்னா அந்த ஊருக்கு முத போறோம்னா கொஞ்சம் நாமக்கமா கொஞ்சம் பதிச்சா அந்த ஊர்ல அனுசரிச்சு போற மாதிரி பேச மாமா தரமாமோ நீயாவது சொல்லு. ஓர வந்து நகைக்கு கொடுக்கலாம், பணத்துக்கு கொடுக்கலாம். நான் அப்படிதாண்டி கொடுப்பேன், இஷ்டமா தான் வாங்க எல்லாம் போடி அந்த தெருவில் போன. உனக்கு வந்து அடி கெட்டு போக நான் உனக்கு கிட்ட வந்தாலே, அடி கிட்ட வந்தாலே, அடி கெட்டு போக நான் உனக்கு கிட்ட வந்தாலே, அடி கிட்ட நேரம் கெட்டு போயிட்டா இந்த முத்துக்கு பாவலத்துக்கு மோர் பால் தயிர் விற்போன்னு சொல்றேன். நீ நல்லவளா இருந்தா பணத்துக்கு கொடுக்கணும், இல்ல தானியத்துக்கு மனசெல்லாம் அடக்கா வந்து வண்டி பூபதி என் பிள்ளைங்க கேக்குது கொஞ்சோண்டு முத கொடு, அது எப்படி நல்லா இருந்துச்சா ஒன்னா சொல்லுங்க. அந்த சொம்பளை கொடு என் பிள்ளைங்க எத்தனை கிளாஸ் குடிப்பீங்க? 50 இது போல இதுல குர்ரீனா சின்ன கிளாஸ் தானே. அதான் அதுல எத்தனை கிளாஸ் கொடுப்பா என் புள்ள? எத்தனை கிளாஸ் அந்த கோயில குடிக்கிறது? எல்லாம் பாருங்க, இது வயிறு கம்மியா பாரு, ஒரே ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்ல நீ எத்தனை கிளாஸ் குடிப்ப? 100 குடிப்பியா? சரியா? நீங்க அம்மாவோட பால் குடிச்சு எத்தனை லிட்டர் வந்துருக்கு? உங்க அம்மாட்ட
வந்திருக்கோம். உங்க அம்மா கிட்ட வந்திருக்கோம். எங்க அம்மா கிட்ட அம்மா வராது. 2 லிட்டர் 3 லிட்டர் ஒரு மாட்டுப்பாடு. நீ இந்த கிளாஸ் எடுத்து பால் கொடுத்தியா? செல்வா ஏ பெரியவனே உன் என்னடா கேட்ட நீ? பால் வேணுமா? இரு அந்த எடைக்கு குடுக்குறாளா இல்லையா பாக்கலாம். இல்லன்னா அவள ஏண்டி ஐயே உங்க ஜாதி எப்பேற்பட்ட ஜாதிமா? அடி இடையன் புத்தி பிடரியிலே என்று அடி என்று சொல்லாத இடைச்சி மனசின்னு பேசின தயிர் குடம் குடத்திலே எவனோ வர வச்ச மரியாதை வந்து ஓடி இவன் வந்து இதே போல பேசிக்கிறான். இப்ப நம்ம போய் என்ன பண்றோம்னா நம்ம ராஜா கூட்டணும். இவளை வந்து தரன்னு ஈட்டுக்கு போய் இவளை சும்மா விடக்கூடாது. அடி கெட்டு போக நான் உனக்கு சொன்னா யாரு கட்டுவா உனக்கு தாண்டி அடி பாறைக்கு அஞ்சிடாத பசுமரம் வேறுக்கு அஞ்சுமா ஓருக்கு வாது பேசுற மாதே ஊரனே பெரிதா என்று பேசுகிற அடி மோசக்காரி போடி அவையோம் அவையோம் ஐயா நம்முடைய ரத்னாபுரி பட்டணத்திலே யாரோ ஒரு இடப்பெண்ணானவர் பால் மோர் தயிர்களை நவரத்தினங்களுக்கு அக்கிரம விலை கொண்டு விற்கின்றார். அதை கேட்டதற்கு அதாவது ஒரு சேர் பால் வாங்கினால் ஒரு சேர் நவரத்தினம் கொடுக்க வேண்டுமா? அப்படி பணத்திற்கு விற்காமல் நவரத்தினங்களுக்கு அக்கிரமமான விலை கொண்டு விற்கின்றார். கேட்டதற்கு இந்த பாரிய புலிகள்லாம் அடிச்சுட்டாரு. நீங்கள் செல்லுங்கள். அண்ணவளை என்ன சித்திரவதை செய்து சின்னாவண்ணமாக்கி விடுகிறேன். நீங்கள் சென்று வாருங்கள். நான் பார்த்து ரத்தினாகிரி பட்டணத்திலே ஏதோ ஒரு இறப்பினானவர் கொட்டமடித்திருக்கிறார். நமது அரக்க பெண்களை அடித்திருக்கிறார், துன்பிருத்திருக்கிறார். மகாராஜா என்ன அனுப்பு, நான் அவளை போய் கொண்டே எடுத்துக்கிறேன்.
டேய் நீ என்ன இருப்ப மண்டியா இருக்கிறேன் நான். வண்டிய டேய், போறேன் நாம. இவ்வளவு நேரம் நீங்க எங்க போயிருந்த? மகாராஜா இங்க போய் நாங்க வந்து நான் வந்து சாப்பிட்டு இவன் என்ன பண்ணா எனக்கு அவசரம் வாசம் நல்லா தூக்கிட்டாங்க கிளம்பலாம் உள்ள போச்சு பாரு எனக்கு. ஏய், நானா பண்ண என்ன நான் போய் வர பின்னாடி தக்கா போய் வர நீ பாத்து என்ன விட்டு போறேன். அப்படியா? ஆமாமா. எப்படி என்றால் ஆ. ஏதோ ஒரு கூட்டில் வைக்கின்றோம். நம் இடத்திலே வந்து நாகப்பட்டவன் வந்து கலகத்தை ஏற்படுத்தினான். இப்பொழுது வந்து அராட்ச பெண்ணாளவன் நம்ம இடத்திலே வந்து ஒட்டமடித்து செய்திருக்கிறான். ஏதோ சூழ்ச்சி நடக்கின்றது. இந்த சூழ்ச்சியை நாம் அறிய வேண்டும். ஆகையால் என்னுடைய மகனாக விளங்கக்கூடிய அக்னி ஜெயித்தை நான் நினைக்கிறது சீக்கிரம் சமைக்கிறேன். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. நான் கேட்கும் கேள்விக்கு பதில் உரைக்க வேண்டும். எவனோ சொன்னா யாரும் அதிகமா தான் யாரும் சொன்னாங்க. அடே, கோவம் வராது, ஆயுதம் வரும். நானும் இச்சபையில் வந்தேன். என்னுடைய விளக்கமாக யாது என்று தெரியுமா? ஏய்! நானும் நாரிடம் சபைய ஓடிது வெளியே. ஏய்! சூரன் காமவல்லி அம்மையாருக்கு கற்பச்சனாக ஆமா. அக்னி ஜெயித்து என்று தெரிந்து கொண்டாயா? அக்னி ஜெயிச்சு தெரியுதுங்க. அது மட்டுமல்ல பஞ்சாவைரா கொம்பே.
வேல் சூலம் ஆயுதங்கள் காலிலே அணிந்திருக்கக்கூடிய வீர தந்தையாளர்கள் எவ்வாறு இருக்கின்றது பார்த்தாயா? அது மட்டுமல்ல செடி செய்த நாம் வரும் நேரத்திலே யாவற்றாவன வண்ண கொடிகள் வெஞ்சாவரை வீசி நம்மை வரவழைக்க வேண்டும் அல்லவா? அது மட்டுமல்ல, இன்றைய தினத்திலே எனது தந்தை அழைத்திருக்கின்றார். ஆமா மகாராஜா, மறந்துட்டு நான் சொல்றேன். இது வரையிலும் நமது தந்தையானவர் எதற்காகவும் அழைக்க மாட்டார். இன்று ஏதோ சதி திட்டம் போல் இருக்கிறது. அதனால் அழைத்திருக்கின்றார். அன்னவரை பார்க்க வேண்டும். மகாராஜா, அம்பளீஸ், அம்பளீஸ், மகாராஜா, நீங்கள் கூறிய பிரகாரம் நாங்கள் இருவரும் சென்று நமது மூத்த இளவரசனாகிய இளவரசரிடம் தந்தை அழைத்தார் என்று கூறினோம். அப்படியா? மூத்த இளவரசர் பெரிய புள்ள முதல் மகனாக விளங்கக்கூடியவன். அதே மூத்த மகன் என்று சொல்வார். அரசே, தங்கள் மகனான அக்னி ஜெயித்தை அழைத்து வந்து விட்டோம். தந்தையே, எப்படி அக்னி ஜெயித்த அரசுக்காக
காரணத்தை எனக்கு தெளிவாக உரைக்கிறது. தம்பி உந்தனை எழுத்ததோடு ஈடு இணை எவருமே இல்லாமல் ஆட்சி செய்து வருகின்றோம். ஆமா, அப்படி இருக்கின்ற அதற்கு நேற்றைய தினத்திலே நாரதனாகப்பட்டவன் தூதாக வந்தான். நாரதனாகப்பட்டவன் தூதாக வந்து தேவர்கள் என்ன தெரிவிக்கின்றீர்கள் தந்தையே? நாய் பூத்து வந்து காது எப்படி தேவர் வந்து ஏதோ சூட்டு செய்து ஏதோ மாயத்தை பட்டமடைத்து வந்திருக்கிறார் பெண்ணானவன். அவனை சின்னாபனம் செய்யக்கூடாது. அவனை சென்று கொண்டையை பிடித்து அறுத்து இதிலே சைலண்ட் இல்ல ஒதுப்பாரு பெஞ்ச் அண்ணவனை அண்ணாசிரிக்கு நமக்கு அரசு வருகைக்கு அழைத்து வாசிருக்கு. அப்படியே சென்று வா. அப்படியே ஆகட்டும். அதே காவலா எங்க இருக்கின்றோ அந்த சிரிக்கு அந்த தெருவுல அங்க சவுண்ட் உங்களால சிரிக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி இப்படியா வந்திருப்பாய். தம்பி தம்பி இப்படி அடி பத்து மணி முத்து கம்பே பவானியா புஷ்பராஜா எங்க வந்து என் நாட்டுக்குள்ள பால் தயிர் மோர் வந்த வெள்ளார ஓய் அது நவரத்தினத்துக்கு ஒழித்து விடுவேன். எவ்வளவு கொழுப்பு வாரம் என்று கூறுகின்ற விக்கி கேட்டு அந்த சுய புத்தி இல்லையா மக்களுக்குதான் புத்தி இல்ல. மரியாதையாக ஓடிவிடு. தேவர சிலை விட்டுட்டீங்கன்னா மரியாதையாக ஓடிவிடுங்க. சொல்ல கேட்டு வாழ்வார் சிறு மனிதனாக அடி நடுவும் என்று சொல்லி என்னுடைய தந்தையார் உன்னை அழைத்து வர சொல்லி இருக்கின்றார். ஒழுங்கு மரியாதையாக என் பின்னே வந்து விடு, இல்லை என்றால் துளைத்து விடுவேன். தந்தைக்கு எஞ்சி வந்தார்
எல்லாம் வந்து பேசுகிறாய். மரியாதையாக வந்தவரை ஓடிவிடு. அடே யாரை பார்த்து மரியாதை அடி நீ மிட்டாய் வந்தால் ஐயோ சாமி வரும் பாத்துக்கோ. ஐயப்பா சாமி வரும் பாத்துக்கோ. அடே ஒரு ஆண் பிள்ளையை பார்த்து போடா என்று ஏளிதமாக பேசினார். நான் இளவரசன் என்று தெரியவில்லை அவனுக்கு. போடா என்ற ஒரு பொட்ட பொம்பளை என்று பாருங்க வெள்ளார ஒலி. அந்த தொட்டு இழுக்க வந்தா என்ன தொட்டுக்கிட்டு இழுக்க வந்தா கெட்டு போகணும் காலம் வந்து மரியாதை ஓடி போயிடு. நின்று பேசுற ஒரு பொட்டைக்கு மான் 8 அடி வாழ்ந்தால் மான் குட்டி 16 அடி வாழ்ந்தால் அடியே அடி நல்லது உன்னாகி உனக்கு என்னடி பலம்? நான் சின்ன சிறு வயது அந்த அக்னி தேவனையே வென்றவன் நான். உன்னுடைய பலம் என்னுடைய மயிருக்கு சமவெளி. அரக்க பதரை நீ விட்ட பானம் எல்லாம் என் காலில் வர மரியாதை உன் தந்தைக்கு தான் புத்தி இல்லை. புத்தி இல்லாத பையனும் மடிய ஓடி விடுங்க, இல்ல தேவர சிறை விட்டு உன்னுடைய பலம் என்ன? என்னுடைய சரகுணத்தை வளர்த்து விட்டேன். முடிந்தால் தப்பித்து செல்லடி பார்க்கலாம். வளர்த்த கூடாம